வணக்கம் மாணவர்களே, எலக்ட்ரிஷியன் ட்ரேடின் இந்த பகுதியில் எமர்ஜென்சி லைட்டை எவ்வாறு தயாரிப்பது என்று உங்களுக்கு கற்பிக்கப்படும். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் அதை பயன்படுத்த முடியும். பிசிபியின் காம்போனன்ட்களை அசெம்பிள் செய்யவும், பேட்டரிக்கு சார்ஜிங் சர்க்யூட் உருவாக்கவும், எமர்ஜென்சி லைட் சர்க்யூட்டை அசெம்பிள் செய்யவும், எமர்ஜென்சி லைட்டுக்கான சார்ஜிங் சர்க்யூட் மற்றும் இன்வெர்ட்டர் சர்க்யூட் அசெம்பிள் செய்யவும் முடியும். எமர்ஜென்சி லைட் தயாரிப்பதற்கு தேவையான டூல்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்களை பார்ப்போம். டூல்ஸ் அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்: சால்டரிங் அயர்ன் 10 வாட் 240 வோல்ட் 1 நம்பர், wire striper 150 mm 1 number, tweezer 150 mm 1 number, insulated wire cutter 150 mm 1 number, multimeter 1 number. Materials: step down transformer, center tap 240 by 7.5 to 0 to 7.5 volt, 2 amp 1 number, rectifier diode in 5402 3 numbers, lead acid battery 6 volt 10 amps maintenance free type 1 number, toggle switch 2 ampere 240 volt SPST single pole single throw 1 number, toggle switch 2 ampere 240 DPST double pole single throw 1 number, relay 6 volt DC 5 ampere with 1 no and 1 NC 1 number, LED 5 mm green 1 number, resistance 1K 1/4 watt 1 number, resistance 2.2K 5 watt 2 number, resistance 2.20 1/4 watt 1 number, capacitor 10 microfarad 25 watt 1 number, capacitor 1000 microfarad 25 watt 1 number, soldering flux 10 grams, soft solder 60% lead மற்றும் 40% tin 50 grams, general purpose PCB 150 mm into 100 mm 1 number, PVC insulation tape 20 mm 10 meter 1 roll, screw type incandescent lamp 6 volt 15 watts 1 number, transistor 2N3055 with the heat sink 1, resistance 50 ohms 50 watts 1, capacitor 2.2 microfarad 250 volt 1, inverter transformer 6 volts 20 watts 1 number, 20 watts tube in suitable sheet metal box 1 set, silicon grease 5 grams. நாம் இப்பொழுது எமர்ஜென்சி லைட் தயாரிப்பதற்கான வழிமுறைகளை காண்போம். இந்த பயிற்சியில் நாம் எமர்ஜென்சி லைட் சார்ஜிங் சர்க்யூட் உருவாக்குவது எப்படி என பார்ப்போம். முதலில் நாம் எமர்ஜென்சி லைட் மின் தேவைக்கான வோல்டேஜ் மற்றும் கரண்ட் தேவைகளை புரிந்து கொள்வோம். எமர்ஜென்சி லைட்டிற்கான சார்ஜிங் சர்க்யூட்டை உருவாக்குவதற்கான பொருத்தமான பாகங்களை தேர்ந்தெடுக்கவும். எமர்ஜென்சி லைட்டின் சர்க்யூட் டயக்ராமை வரையவும். சர்க்யூட் டயக்ராமில் உள்ள கருவிகளை ஒவ்வொன்றாக கண்டறிந்து அவை சரியாக உள்ளதா என்று சரிபார்க்கவும். நம்முடைய தேவைக்கேற்ப கருவிகளை பிசிபி போர்டில் முறையாக அமைக்கவும். பிசிபி போர்டின் கருவிகளின் அமைப்பை வரையவும். டயோட், கெப்பாசிட்டர் மற்றும் பேட்டரியை இணைக்கும் போது சரியான துருவ முனைப்பை உறுதி செய்யவும். கருவிகளை பிசிபி போர்டில் முறையான இடங்களில் அமைக்கவும். கூறுகளை சால்டரிங் செய்யவும். இணைப்புகள் சர்க்யூட் டயக்ராமின் படி உள்ளதா என சரிபார்க்கவும். பேட்டரியை இணைப்பதற்கு முன் இணைப்புகள் சரியாக உள்ளதா என இருமுறை சரிபார்க்கவும். அதன்பின் பேட்டரியை இணைத்து பிளக்கினை சொருகி மின்சாரத்தை செலுத்தவும். பேட்டரியை சார்ஜ் செய்ய சப்ளையை ஆன் செய்யவும். சார்ஜிங் மின்னழுத்தத்தை அளவிட மல்டிமீட்டரை பயன்படுத்தவும் மற்றும் அது உங்கள் பேட்டரிக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம்பிற்குள் இருப்பதை உறுதி செய்யவும். ஏசி சப்ளை இருப்பதை குறிக்கும் சிவப்பு LED ஒளிர்கிறதா என்பதை பார்க்கவும். பேட்டரி சேதமடைவதை தடுக்கவும், பாதுகாப்பான செயல்பாட்டை உறுதி செய்யவும் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் பாதுகாப்பு போன்ற கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை சேர்ப்பதை கருத்தில் கொள்ளவும். பேட்டரியை சார்ஜ் செய்த பிறகு ஏசி சப்ளையை ஆஃப் செய்யவும். எமர்ஜென்சி லைட்டை ஆன் செய்த பின் அதன் செயல்பாட்டை கண்காணிக்கவும். மேலும் பச்சை நிற இண்டிகேட்டர் லைட் எரிகிறதா என்று சரிபார்க்கவும்.
நம்முடைய அடுத்த டாஸ்க் எமர்ஜென்சி லைட்டுக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அமைப்பது. இன்வெர்ட்டர் கொண்டு நீங்கள் இயக்க விரும்பும் லைட்டின் பவர் கன்சம்ப்ஷனை கால்குலேட் செய்யவும். இது உங்கள் சர்க்யூட்டிற்கு பொருத்தமான காம்பனன்ட்ஸ்களை தேர்வு செய்ய உதவும். எமர்ஜென்சி டியூப் லைட் சர்க்யூட் வரைபடத்தை ட்ரேஸ் செய்யவும். சர்க்யூட்டில் உள்ள ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் கண்டறியவும். இன்வெர்ட்டர் சர்க்யூட் உருவாக்க பிசிபியில் உள்ள பாகங்களை சால்டர் செய்யவும். இன்வெர்ட்டர் சர்க்யூட் போர்டை சார்ஜிங் சர்க்யூட் மூலம் குறிக்கவும். சர்க்யூட் டயக்ராமை பின்பற்றி பிசிபியில் காம்போனன்ட்களை சால்டர் செய்யவும். டயோட்ஸ் மற்றும் கெப்பாசிட்டரின் சரியான போலாரிட்டியை கவனிக்க கவனமாக இருங்கள். பவர் டிரான்சிஸ்டர்களை ஹீட் சிங்கில் ஏற்றி பிசிபியுடன் இணைக்கவும். ஃப்ளோரசன்ட் டியூப் லைட்டை இணைத்த பிறகு எமர்ஜென்சி லைட்டை டெஸ்ட் செய்யவும். சார்ஜிங் யூனிட், இன்வெர்ட்டர் மற்றும் ஃப்ளோரசன்ட் டியூப் ஆகியவற்றை ஒரு பாக்ஸ் அல்லது கேஸில் நிரந்தரமாக பொருத்தவும். எல்இடி சிவப்பு மற்றும் பச்சை ஃபங்க்ஷன்களை சரியாக சரிபார்க்கவும். சர்க்யூட்டுக்கு பவர் அளித்து ஃபங்க்ஷனாலிட்டியை சோதிக்கவும். வோல்டேஜஸ், கரண்ட்ஸ் மற்றும் வேவ் ஃபார்ம்ஸ்களை மெஷர் செய்ய மல்டிமீட்டர் மற்றும் ஆசிலோஸ்கோப்பை பயன்படுத்தவும். அதிகப்படியான வெப்பம் அல்லது அப்நார்மல் நடத்தை போன்ற ஏதேனும் சிக்கல்களை சரிபார்த்து அதற்கேற்ப சரி செய்யவும். இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்டதை மீண்டும் பார்ப்போம். PCB காம்போனன்ட்ஸ்களை அசெம்பிள் செய்யவும். பேட்டரிக்கு சார்ஜிங் சர்க்யூட் உருவாக்கவும். எமர்ஜென்சி லைட்டுக்கு இன்வெர்ட்டர் சர்க்யூட்டை அசெம்பிள் செய்யவும். எமர்ஜென்சி லைட்டாக சார்ஜிங் சர்க்யூட் மற்றும் இன்வெர்ட்டர் சர்க்யூட்டை அசெம்பிள் செய்யவும். எமர்ஜென்சி லைட்டை எவ்வாறு தயாரிப்பது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.